தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. பரமக்குடியில் புதிதாக கட்டப்பட்டுள்ள அரசு மருத்துவமனையில் பணிபுரியும் பணியாளர்களின் எண்ணிக்கை விரைவில் உயர்த்தப்படும் என்று மாவட்ட ஆட்சியர் தெரிவித்தார். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் சுமார் 60 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அரசு மருத்துவமனை கட்டப்பட்டுள்ளது. நிலையில் புதிதாக பொறுப்பேற்றுள்ள மாவட்ட ஆட்சியர் ஆய்வு மேற்கொண்ட பொழுது மருத்துவமனையின் தண்ணீர், மின்சாரம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் குறித்து கேட்டறிந்தார். செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மருத்துவமனையில் மின் விநியோக பணிகள் முறையாக ஏற்படுத்தப்படவில்லை என்றும் விரைவில் அனைத்து பணிகளும் முடிக்கப்பட்டு பணியாளர்களின் எண்ணிக்கையும் உயர்த்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். இன்னும் நிறைவான பணியை முடியக்கூடிய தரவையில் இருக்குது. கொஞ்சம் எலக்ட்ரிக்கல் ஒர்க் மட்டும் பெண்டிங் இருக்குது. அதுக்கான ஃபண்டை இமீடியட்டாக ரெஸ்பெக்டட் செக்ரட்டரி அவங்க அதே மாதிரி NHM டைரக்டர் பேசி அந்த ஃபண்டை வாங்கி இமீடியட்டாக அந்த வேலையை முடிச்சிடலாம். அது இல்லாமல் EB கனெக்ஷன் பெண்டிங் இருக்குது. அதுவும் கம்மிங் வெட்னஸ்டேக்குள்ளே கொடுத்துட்டு அதையும் விரைவாக இந்த பணியை மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரணும். ரொம்ப முக்கியமான ஒரு ஐகானிக் பில்டிங்காக இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கு. இது விரைவாக மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரும்போது பெரும்பாலான மக்கள் பயன்படக்கூடிய வகையில் அமையும். ஸோ அதனால் இது என்ன ஸ்டேட்டஸ் இருக்குங்காண்டி பார்க்குறதுக்காண்டி வந்துக்கிறோம். வாட்டர் சப்ளை என்னென்னு செக் பண்ணியிருக்கோம். VGHS எப்படி யூஸ் பண்ண போகிறாங்கன்னு செக் பண்ணியிருக்கோம். உள்ளே மணல் தேங்குறது சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் செக் பண்ணியிருக்கோம். மற்ற பகுதிகளை தொடர்ந்து ஆய்வு செய்யணும். ஆமாம், இப்போ இந்த புது பில்டிங் ஏற்ற மாதிரி டாக்டர்ஸ் ப்ளஸ் நர்சஸ் எல்லா ஸ்பெஷலிஸ்ட்டையும் ஒர்க் அவுட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 90% மேலே ரெக்வயர் பண்ணி அவர் அனுப்பியிருக்கிறாரு. அதையும் பேஸ் பண்ணி அந்த அடிஷ்னல் ரெக்யர்மெண்ட்ஸையும் வாங்கி இமீடியட்டாக மேன் பவரோடு ரன் பண்ணால் தான் அந்த ஹாஸ்பிட்டல் நல்லபடியாக ரன் ஆக முடியும். அதையும் நம்ம கேட்டு வாங்கிக்கலாம்.